வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபியோட வந்திருக்கேன். கருவாட்டு குழம்பு எல்லாரோடைய ஃபேவரெட். இது வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். என்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து அது சீரகம் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கருவாடை வந்து நம்ம கழுவி எடுத்துடலாம். ஸோ அது வந்து லைட்டான ஒரு சூட்டில் அந்த தண்ணியில் இதை போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அது விட்டுறணும். ஒரு நிமிஷம் ஆனோடனே நம்ம என்ன செய்யலான்னா அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பச்சை தண்ணியில் கழுவி வச்சிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது பிஞ்சு போயிடும். ஸோ ஒன்லி 1 மினிட் தாங்க. போட்டு உடனே வந்து நீங்கள் ஒரு 1 மினிட் வச்சுட்டு பட்டுன்னு வந்து ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து வாழை கருவாடு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கருவாடு வேணால் இதை செய்யலாம். இப்போது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் குடல் அந்த மாதிரி லைட்டாக இருக்கும், அந்த மண் அதெல்லாம் எடுத்து வச்சிடணும். முட்டை வந்து இதுக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தேங்காயில் போட்டிருக்கோம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அது இதாகட்டும். பூண்டு வந்து ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டை வந்து கட் பண்ணி போட்டுருங்க அதோட. இப்போ பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்ககிட்ட ரொம்ப காரமான பச்சை மிளகா இருந்துச்சுன்னா 2 இல்லைன்னா 3 போட்டுக்கோங்க. நான் ஒரு 4, எனக்கு அந்தளவுக்கு காரம் கிடையாது இந்த பச்சை மிளகாவில், 4 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வந்துட்டு நடுவில் கீறி போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா இது வந்த பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு லைட்டாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி அழகாக வதங்கி வந்துருச்சு. எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம காய் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் கத்திரிக்காய், ரொம்ப மெயினான காய் வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி, மொச்சை, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் போடலாம். ஸோ நான் வந்து இங்கே கத்திரிக்காயும் முள்ளங்கி மட்டும்தான் என்கிட்ட கிடச்சிது. ஸோ அது 2 தான் போடுறேன். நெக்ஸ்ட் வாட்டி வேணால் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். ஸோ 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்துருந்தேன். எல்லாத்தையும் நல்லா நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம்லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வந்து அது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். ஸோ மூடி விட்டுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வதங்கிடும். பாருங்கள் இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. எண்ணெயிலே அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக பார்த்து 1 எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நமக்கு புளியெலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அது வேக விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற இதெல்லாம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன இதில் செய்கிறீங்களோ, குழம்பு தனி சட்டி வச்சுருப்போம் இல்லையா நான்வெஜ்க்கு, அந்த சட்டியில் நான் வந்துட்டு தேங்காய் அரைச்சதை எடுத்து போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போது புளி கரைச்சலை வந்து இதில் சேர்த்துடலாம். புளி வந்துட்டு நீங்கள் தக்காளி எல்லாமே போட்டுக்கும். புளி வந்து மீன் குழம்புக்கு எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் 3 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை வந்து தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா அந்த புளி தண்ணியோட கிளறி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காய், அதை எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இதோட சேர்த்துருங்க. தண்ணி அது எதுவுமே வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க சேர்த்துட்டேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். நல்லா கொதி வரட்டும். இப்போ உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவையான போட்டுக்கோங்க, காரம் தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்கள், சூப்பராக கொதி வந்துருச்சு. எல்லாமே நல்லா திரண்டு எல்லாமே ஒன்றா வந்திருக்கு. மசாலாலாம் சைடில் ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு பார்த்திங்களா, சூப்பராக. எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்து இது பண்ணிக்கோங்க. காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது தெரியுது அவங்களுக்கு சைடில், அந்த மாதிரி ஓரத்தில் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்னா முடிஞ்சிச்சு, எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மீனை வந்து போட்டுடலாம், கருவாடை. ஸோ கருவாடை வந்து தள்ளி தள்ளி போட்டுருங்க. கருவாடை எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வந்து கிளறி விடுங்க, ரொம்ப கிளறாதீங்க. மீன் போட்டாலும் அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக தான் அதை வந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அது நல்லா ஒன்று கூடி வரும். பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா திருப்பியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கருவாடை பார்ப்போம். எல்லாம் வதங்கி காயெலாம் நல்லா வதங்கிச்சு. கருவாடு பார்த்திங்களா நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம அந்த முட்டை 2 நான் அவிச்சு வச்சுருந்தேன், அதை வந்து லைட்டாக கீறி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல போட்ட முட்டை குழம்பு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அந்த முட்டையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.